Hi guys, welcome to Tamil Electrovision. இந்த வீடியோவில் நம்ம போலிங் அப்புறம் இன்டரப்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். ப்ரோக்ராமிங் பண்ணுற எல்லாருமே இந்த ரெண்டு டேர்மையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, இந்த போலிங் அப்புறம் இன்டரப்டை ஒரு சின்ன ஃபேக்ட்ரி எக்ஸாம்பிள் மூலிமா பார்க்கலாம். வாங்க, ஜஸ்ட் கெட் இன் டு த ஃபேக்ட்ரி. ஓகே, நம்ம ஃபேக்ட்ரிக்குலாம் வந்துட்டோம். இங்கே 3 யூனிட் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா யூனிட்டையும் யூனிட் மேனேஜர் போலிங் ப்ராசஸ் பேஸ் பண்ணி செக் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் யூனிட்டில் ஸ்டேட்டஸ் செக் பண்ணதுக்கப்புறம் பேக்கிங் யூனிட்டில் ஸ்டேட்டஸ் செக் பண்ணதுக்கப்புறம் டெலிவரி யூனிட்டில் ஸ்டேட்டஸ் செக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ப்ரொடக்ஷன் யூனிட். இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கிற ஸ்டேட்டஸையும் ரிப்பீட்டடாக கண்டினியூஸாக செக் பண்ணிட்டு இருக்கிற ப்ராசஸ்க்கு பேர் தான் போலிங். சேம் ஃபேக்ட்ரி எக்ஸாம்பிள் நம்ம இன்டரப்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இன்டரப்ட் கண்டினியூஸெல்லாம் போயிட்டு ஒவ்வொரு யூனிட்டையும் செக் பண்ணிட்டு இருக்காது. எப்போ ஏதாவது ஒரு யூனிட்டுக்கு அட்டென்ஷன் தேவைப்படும் போது மட்டும் அந்த யூனிட்டுக்கு போயிட்டு அட்டென்ஷனை கொடுத்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிவிட்டு திரும்பவும் அதோட பழைய பொசிஷனுக்கு வந்து செட்டில் ஆகிடும். மறுபடியும் ஏதாவது ஒரு யூனிட் அட்டென்ஷன் தேவைப்படும் போது மட்டும் அங்கே அட்டென்ஷனை கொடுக்கும். இதுதான் இன்டரப்ட். இன் சிம்பிள் டேர்ம்ஸில் போலிங்னா சிபியூக்கு அலோகேட் பண்ண டாஸ்க்கு சிபியூ கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி மானிட்டர் பண்ணும்போது ஏதாவது டாஸ்க்கு அட்டென்ஷன் தேவைப்படும் போது அட்டென்ஷனை கொடுத்துட்டு அகைன் மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் போலிங். அட் த சேம் டைம் இன்டரப்ட் அப்படின்றது சிபியூக்கு ஒரு இன்டரப்ட் சிக்னல் வரும். அந்த சிக்னல் வந்ததுக்கு அப்புறமா அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு போய் அட்டென்ஷனை கொடுத்து அங்கே ஸ்டேட்டஸ் செக் பண்ணிவிட்டு அகைன் அதோட பழைய பொசிஷனுக்கு போயிடும். இதுதான் இன்டரப்ட். ஓகே, இந்த வீடியோவில் இன்டரப்ட்டும் போலிங் பற்றி உங்களுக்கு சொன்னேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.